friends, welcome to Abhi's Food Galley. இன்னைக்கு நம்ம யூடியூப் சேனலில் சாஃப்டான சப்பாத்தி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு மாவை ஜலிச்சுட்டு யூஸ் பண்ணணும். நீங்கள் ரேஷனில் அந்த மாதிரியெல்லாம் கோதுமை மாவு வாங்கினீங்கன்னா நீங்கள் கம்பல்சரி ஜலிச்சுட்டு யூஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்மளுக்கு மாவு சாஃப்டாக கிடைக்கும். அதில் பண்ணுற சப்பாத்தியும் நம்மளுக்கு சாஃப்டாக வரும். இப்போ நான் மாவை ஜலிச்சுட்டு எடுத்துக்கிட்டேன். இதில் தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு மாவை பிசைய ஆரம்பிச்சிடலாம். இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து பண்ணுங்கள். பாருங்கள், இப்போ ஓரளவுக்கு பிசைஞ்சாச்சு. இந்த மாதிரி ஸ்லோவாக கொஞ்சம் கொஞ்சமாக பிசைஞ்சிங்கன்னா நல்லா சாஃப்டாக நம்மளுக்கு சப்பாத்தி மாவு கிடைக்கும். இப்போ பாருங்கள், நம்ம சப்பாத்தி மாவு ரெடி ஆகிடுச்சு. இது கூட கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சேர்த்துட்டு இதை மறுபடியும் லைட்டாக பிசைஞ்சிக்கலாம். இப்போ இது மேலே ஒரு ஈரத்துணி போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். இது ஒரு 20 to 30 minutes இருக்கட்டும். ஹாஃப் அன் ஹவருக்கு அப்புறம் எடுத்துகிட்டு நீங்கள் இந்த மாதிரி குட்டி குட்டி பால்ஸாக செஞ்சு அது இந்த மாதிரி மாவில் நல்லா டிப் பண்ணி எடுத்து மாவை நல்லா விரிச்சிடலாம். இந்த மாதிரி எல்லா சைடும் மாவில் நல்லா டிப் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த சப்பாத்திக்கு சைட் டிஷ்ஷாக தால் குழம்பு அப்படின்ற ஒரு ரெசிபி நாங்கள் அப்லோட் பண்ணியிருக்கோம். அந்த வீடியோவோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம். நீங்கள் இன்னும் செக் பண்ணலன்னா செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அது ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த மாதிரி நல்லா திருப்பி திருப்பி போட்டு மாவை நல்லா தேய்ச்சிருங்க. நடுவில் மாவு பத்தலைன்னா நீங்கள் மாவு சேர்த்து பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு ஒட்டாமல் வரும். கரெக்டாக உங்களுக்கு எந்த மாதிரி ஷேப் வேணுமோ அந்த மாதிரி பண்ணிக்கோங்க. பாருங்கள், இப்போ நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம பேனில் எண்ணெய் சேர்த்துட்டு சப்பாத்தியை போட்டுடலாம். இது மேலேயும் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து நல்லா எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. இந்த மாதிரி பபிள்ஸ் வந்ததுக்கப்புறம் நீங்கள் திருப்பி போட்டுடலாம். இப்போது இந்த சைட்லேயும் எண்ணெய் சேர்த்துட்டு அதை எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுடலாம். இப்போ நம்ம சப்பாத்தி ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு குக் பண்ணுங்கள். ஹீட் அதிகமாக இருந்துச்சுன்னா இது தீஞ்சிடும். இந்த அளவுக்கு வெந்தாலே நம்மளுக்கு போதும். இப்போ பாருங்கள், நான் சப்பாத்தியை பிச்சு காட்டுறேன். சாஃப்டாக வந்திருக்கு ரொம்பவே. பாருங்கள், ரொம்பவே சாஃப்டாக நம்மளுக்கு சப்பாத்தி ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோதான், நம்மளோட சப்பாத்தி இப்போ ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா அபிஸ் ஃபுட் கேலி யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.